வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து விசிகாவுக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு விசிகாவோட மாநில அமைப்பு செயலாளர் சந்திரகுமார் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காருன்னா, ஆலூர் ஷானவாஸையும் பாபையும் ஒழிச்சு கட்டுறதுக்காண்டி தான் எஸ் பாலாஜிக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு ஆலூர் ஷானவாஸ் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, நம்முடைய அண்ணன் தான் நீல சந்திரகுமார். விசிகாவினுடைய மிக மூத்த முன்னோடி, டிபிஐயா இருந்த காலத்திலேருந்தே இருக்காரு. கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலராக படிப்படியாக இந்த மாநில அமைப்பு செயலர் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ விசிகாவில் ஒரு 10 பேருக்கு சீட்டு தரலாம்ப்பா எம்எல்ஏ சீட்னா அதில் ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் சந்திரகுமார். அந்த அளவுக்கு கட்சிக்காக உழைத்த ஒரு நபர் தான் அவர். பொது வெளியில எங்கேயுமே விசிகா விட்டு கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. நிறைய விவாத நிகழ்ச்சியில் பங்கெடுப்பார். ஒரு திமுகவுடைய கூட்டணி தர்மத்தையும் ஒரு மீறி நான் பேசி எங்கே பார்த்தது கிடையாது. விசிகா விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் போட்ட ட்வீட்டை எனக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. சரி, அது சம்மந்தமாக நான் அவர்கிட்ட பேசாமலாம் இல்லை, பேசினேன் நான். இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்ம விசிகாவை விமர்சனம் பண்ணுறோமான்னு கேட்டால் பண்ணுறோம். ஆனால் என்ன விமர்சனம்னா, விசிகான்ற கட்சி இருக்கக்கூடாது, அல்லது திரும்ப ரொம்ப மோசமானவர் அப்படின்லாம் ஒரு நாள் விமர்சனம் கிடையாது. அப்படிலாம் ஒரு நாளும் பண்ணவும் மாட்டேன். நான் திருப்பி பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் முதலமைச்சராவதற்கான தகுதி உள்ள நபர் திரும்ப சொல்லிட்டு பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னவா ஆகியிருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் வேறுபாடு தெரிய மாட்டேங்குது. நம்ம வைக்கிற விமர்சனம், ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறாங்க, சில பேர் நம்ம அவதூறு பரப்புறோம் சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. நமக்கு சரி விடு, நம்ம எல்லாம் நம்முடைய உறவுகள் தான், அதை கடந்து போகலாம், நம்ம விஷயத்துக்கு வரோம். இப்போ என்னன்னா, அவர் போட்ட ட்வீட் ஷானவாஸ் அவர்களுக்கும் பனையூர் பாபு அவர்களுக்கும் சீட்டு தரக்கூடாது, அவர் சொன்ன வார்த்தை, போட்டிருக்கிற வார்த்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கும் தரல, எஸ் பாலாஜிக்கும் தரல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம் விகடனுடைய அந்த 2 லீக்ஸ், அதுக்குள்ளே அப்புறம் போடுறது போது இதை முடிச்சிடறேன் நான். இப்போ இது யாருக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு இருக்கு இல்லையா. அதாவது எஸ் பாலாஜி அண்ணன் ஷானவாஸ் கிட்ட சொல்லியிருக்காராம். என்னன்னா இந்த மாதிரி உங்களுக்கும் நம்மளுக்கெல்லாம் ஏன் சீட்டு தரல அப்படின்னா எங்கள் 2 பேரையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு யாரு, ஷானவாஸ் அண்ணனையும் பனையூர் பாபையும் ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக தான் எனக்குமே சீட்டு தரல தலைவர் அப்படின்னு சொல்லி எஸ் பாலாஜி சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காரு. ஷானவாஸ் அவர்கள் இந்த விஷயத்த பல பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. இதுதான் நடந்ததா சொல்லப்படுது. சரிங்களா. எது ஒன்றுமே அந்த நபர் வாய் திறந்தாதான் அது உண்மையாகும். ஆனா கட்சிக்காரங்களே எழுதுறாங்க இல்லையா, கட்சிக்காரங்கன்றதோட நிர்வாகிகள் எழுதுறாங்க இல்லையா, அதை நீங்க எப்படி பொய்ன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். 2வது, ஷானவாஸுடைய அண்மை கால பேட்டி நம்ம பார்த்துருப்போம். எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா தலைவருக்கு கீழே நான், கட்சிக்கு கீழே நான் அப்படின்னு டோன் எங்குமே வெளிப்பட்டு இருக்காது. நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் பேசுவாரு. ஆமா, திருப்பி ஆசைப்படக்கூடாதா, எனக்கு கொடுப்பாங்க தான் நான் பார்த்தேன், ஏன்னா விசிகால எம்எல்ஏ சீட் இவங்க பரம்பரை சொத்து இல்லை, அதனால ஒருத்தருக்கே திருப்பி கொடுக்கறதுக்கோசம் இவங்க பேசுவாங்க. சரி, அவருடைய நம்ம என்ன சொல்றோம், தனி மனித தாக்குதல்லாம் கிடையாது. ஒரு கட்சி ஜனநாயக அமைப்பு, அதுவும் அந்த கட்சி யாருக்கான கட்சி, அந்த கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகாரத்திற்காக தோற்றிக்கூட ஒரு கட்சி. ஆனால் நீங்களாம் என்ன பண்ணீங்க, பைபாஸ் வழியாக பதவி வாங்கிட்டு போயிட்டீங்க, எம்எல்ஏ ஆகிட்டீங்க அதையுமே கூட. இப்போ விசிகாவினுடைய உண்மையான தொண்டர்கள், உண்மையாக கட்சிக்கு, இப்போ சந்திரகுமாரனாவே நீங்கள் எடுத்துங்க, எழுதுன அவருடைய பேர் நீங்கள் எடுத்து, நான் சொன்ன மாதிரி மாவட்ட செயலராக இருந்தவர். அவர் மாவட்ட செயலராக இருந்து இங்கே வந்தவர். அதுக்கு முன்னாடி பல தலித் அமைப்புகளோடு பணி செஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த தலித் விடுதலை, தலித் மக்களோட உணர்வு அந்த ரீதியாக இருக்கக்கூடிய நபர். ஆனால் அவங்களாம் வாய்ப்பு கொடுக்குறது கிடையாது. நாட் ஒன்லி அவர், இன்னும் பல பேர்லாம் இருக்காங்க இந்த கட்சிக்காக சிறை சென்று ரத்தம் சிந்தி காவல்துறை வன்முறையை மேற்கொண்டு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கப்படல. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்கிறத பார்த்து பொறுத்துக்க முடியல அவங்களால. என்ன இது இவ்வளோ கட்சியினுடைய அதாவது உட்கட்சியினுடைய விவகாரம் என்பது வேற, ஜனநாயகம் என்பது வேற. நம்ம திமுக ஸ்டாலின் தலைவர், அவர் முதலமைச்சர், அவங்க பையன் துணை முதலமைச்சர், கேள்வி கேட்கணும்னா கேட்போம். கட்சினால விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அதெல்லாம் இப்போ உங்க சொத்துல கேட்ட தப்பு. இப்போ விசிகாவுடைய தலைவரோ இல்லை கம்யூனிஸ்டுடைய தலைவரோ இல்லை திமுகவுடைய தலைவரோ ஒரு சொத்து வாங்கி வச்சிருக்காங்க. அந்த சொத்து பிரச்சனை வருது, அதை எடுத்து யார் டிஸ்கஸ் பண்றான், அவன் பெரிய பிள்ளை கொடுப்பானோ சின்ன பிள்ளைக்கு தருவானோ அது வேற. அந்த பிரச்சனையை யாரும் கேட்கல. வாட்டவர் எந்த கட்சியா இருந்தாலுமே சரி, கட்சி அப்படின்னாலே எல்லாரும் சம்மந்தப்பட்டது தானே. அப்படின்னா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சணும். கட்சி ஆரம்பிக்காம என்ன பண்ணணும்னா, ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டு நீ, உங்க அண்ணன் பசங்க, உங்க தம்பி பசங்க, உங்க அக்கா பசங்க, உங்க அக்காவுடைய பசங்க, நீங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டை ரூல் பண்றீங்களா, அவனும் கேட்க மாட்டான். அது ஒரு கம்பெனி அப்படி ஆயிடும், அது கணக்கு வந்துடும். சரிங்களா, பேரு ட்ரஸ்டா இருந்தா கூட. இப்போ கட்சிக்குள்ள ஜனநாயகத்தை கேட்கதான் செய்வாங்க. அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஏன் பொதுவெளியில் எழுதுறாங்கன்னா, அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்கக்கூடிய சில விஷயங்களை தாங்கிக்க முடியல. சரி, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா, விசிகா என்கின்ற கட்சி தலித் மக்களுக்கான கட்சி, தலித் மக்கள் விடுதலைக்காக தோற்றுவிப்பட்ட கட்சி.
அந்த கட்சி பொது கட்சியா மாறட்டும், ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த மைய அரசியல் இருக்குல்ல, அதனோட அடிப்படை அரசியல் இழந்துட்டீங்கன்னா அப்ப அங்க யார் வந்து நிப்பா? நீங்களே சொல்றீங்க சேரிகள்ல பிஜேபி ஆர்எஸ் ஊடுருவ பாக்குறாங்க, விசில் வந்துருச்சு. ஏன் வருது? முதல்ல பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ இல்ல விஜய் கட்சியோ இல்ல சீமான கட்சியோ வாட் எவர், திமுக திராவிட கட்சி எந்த கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ ஏன் சேரிகள்ல வருதுன்னா, அப்போ சேரி மக்களுடைய விடுதலைக்காக, சேரி மக்களுடைய அதிகார பகிர்வுக்காக தோன்றுவிக்கப்பட்ட தலித் கட்சிகள், அம்பேத்கர் கட்சிகள், நீங்க போயிட்டு திராவிட கட்சியோட சமரசம் ஆயிடுறீங்க, ஏதோ மிங்கிள் ஆயிடுறீங்க. இதை பார்க்குற தலித் மக்களுக்கு பிடிக்க மாட்டேது. என்னப்பா இது, நம்ம அரசியல் பேசுவாங்கன்னு பார்த்தேன், நம்ம விடுதலை பேசுவாங்கன்னு பார்த்தேன், இவங்க என்னப்பா சீட்டுலே குறியாகிறாங்களாப்பா, சீட்டு வாங்கி அவங்களே கொடுத்துட்றாங்களாப்பா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே கொடுத்துட்றாங்களாப்பா அப்படின்ற ஒரு பேச்சு எழும்பா எழாதா? ஏன் வந்து விமர்சனங்கள் ஏன் சலசலப்பு ஏற்படுதுன்னா, உங்க கட்சியினுடைய அந்த கோர் அரசியல், அந்த அடிப்படை அரசியல், அதையிலேயே நீங்க கை வைக்கும் போது கோவம் வருது. இப்போ பிஜேபி ஏங்க திரும்ப ரூல் பண்ணுது? பிஜேபி எப்படிங்க தொடர்ந்து இருக்குதுன்னு கேட்டா, பிஜேபி உங்க கண்ணுக்கு மதவாத கட்சி, பிஜேபி பாசிச நாசிச சர்வாதிகார கட்சி, மோசமான கட்சி, எல்லாமே ரைட், ஓகே. ஆனா அந்த கட்சி அவங்களுடைய அரசியல் இருந்து, சித்தாந்தத்துல இருந்து ஒரே ஒரு துளி விலக மாட்டாங்க. அதுதான் அந்த கட்சி உயிர்ப்பட வச்சுட்டு இருக்கு. இந்தியாவில் இன்னைக்கு எந்த கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா, எந்த இயக்கத்திலுமே வந்து தன்னோட குடும்ப வாழ்க்கையை திறந்துட்டு, பொருளாதாரத்தை திறந்துட்டு ஒரு இயக்கத்துக்காக உழைக்கக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ் தவிர நீங்க வேற எங்கேயும் கிடையாது. அதனால தான் அவங்க நிற்கிறாங்க, அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த கட்சியை ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை நம்ம ஏற்கல, ஆனா அவன் ஒரு கொள்கையை முன் வச்சு அதில் நிற்கிறான் இல்லையா? இப்போ கூட போய் கேளுங்க, நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் என்ன, மைய நோக்கம் என்ன? இந்த நாட்டை இந்துத்துவ நாடா மாற்றணும், இந்து மதம் தான் நாட்டில் மதமாகணும். அது தப்பு, நம்ம ஆதரிக்கல. இது ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி, இது ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு, இது ஒரு செக்குலரிசமான ஒரு நாடு. ஆனா அவனுக்கு அவன் அரசியல் இல்லை, அதனாலதான் இந்துக்கள்லாம் ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய ஓட்டு பற்றியும் கவலை கிடையாது, கிறிஸ்துவ ஓட்டு பற்றியும் கவலை கிடையாது. அவனுடைய ஒரே நோக்கம் இந்து ஓட்டு போதும்ல, நான் ஜெயிக்கிறதுக்கு என் நாடு இந்து நாடுறா, என்னுடைய ஓட்டு போதும் நிற்கிறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய விசிகா மட்டும் கிடையாது, இன்னும் பல தலித் கட்சிகள், அம்பேத்கர் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க பொதுமக்களோட மற்ற சாதிகளோட இணக்கமா போங்க, கூட்டணி வாங்க, 10 சீட் 20 சீட் வாங்குங்க, ஜெயிச்சிருங்க, சந்தோஷம். அதெல்லாம் எப்போ? எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான். தேர்தலை ஜெயிச்சிச்சுன்னா அவன் கட்சி வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நாளைக்கு உன் சேரியில பாத்தீங்கன்னா ஆதிக்க சாதிகளுக்காரன் வெட்டுறான், வந்து குத்துறான், வந்து அடிக்கிறான். அப்போ வந்து சமரசமா இல்லாம அப்போ உன்னுடைய அரசியல் எங்க நீர்த்து போகுதுன்னா, கூட்டணின்ற பேர்ல போயிட்டு நம்ம சில விஷயங்கள்ல சமரசமா போகும் நீர்த்து போகுது. இப்போ விசிகா மேல தொடர்ந்து வைக்கப்பட்ட ஒரே விமர்சனம், பெரிய விமர்சனம் என்ன? அவங்க திமுக கொடுக்குறாங்கப்பா, எது பண்ணாலும் அமைதியா கடந்து போறாங்க பண்ண விமர்சனம் தான். நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இந்த பேர் எப்படி உருவாகுது? ஏங்க மற்ற தலித் கட்சியெல்லாம் கேட்க மாட்டீங்க, விசிகாவை மட்டுமே கேட்குறீங்கன்னு கேட்டா, விசிகா தான் பெரும் கட்சியா இருக்கு. விசிகா தான் எங்க அம்பேத்கர் அரசியல ரொம்ப பெருசா பேசின ஒரு கட்சியா இருக்கு, பேசுற கட்சியா இருக்கு. இன்னைக்கு என்னவா இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. பெரியார், மார்க்ஸ் இவங்களால நீங்க எடுத்துங்க, யாரும் வேணாம் சொல்ல. ஆனா மையம் என்பது அம்பேத்கர் இல்லையா? தத்துவம் என்பது தலித்தியம் இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம வந்து திராவிடம், பெரியார் அப்படின்னா கொஞ்சம் விருப்பம் வராங்க. சில பேர்லாம் வந்து இப்போ உண்மையான அம்பேத்கரிஸ்ட் யாரும் முழுமையா போயிட்டு திராவிட கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஆமாப்பா நான் திராவிடன் அப்படின்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு முன்வைத்திருக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது, அவர் ஏன் அந்த நாட்டை நாம் ஆளணும்னு சொன்னார். யார் அந்த நாம்னா யாரு? பாப்பா நீ வந்துரு, நீ வந்துரு, ஒரு ஓபிசி வந்துரு, ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட் வந்துரு, நாமெல்லாம் சேரலாம், ஆனா ஆள்றது நான் வரணும்னு சொன்னார். ஏன்னு கேட்டா, அந்த சமூகம் இந்த நாட்டை ஆள வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது, தார்மீக உரிமை இருக்கிறது. இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள். நீங்க ஏன் இவங்களே வந்து ஆதி திராவிடர்னு சொல்றாங்க? ஏன் மீதி பேர்லாம் யார்? ஏன் கேட்டா இவன் ஆதியிலேருந்தே இருக்கிறான். அப்ப இவனை ஆதி திராவிடர் என்று சொல்றாங்கன்னா அவன் இந்த மண்ணினுடைய மைந்தன். ஏன் இந்த தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஒரு எஸ்சி முதலமைச்சர் ஆக முடியல? அவன் தானே இந்த மண்ணின் சொந்தக்காரன், அவன் தானே இந்த மண்ணின் மைந்தன், அவன் ஏன் ஆக முடியல? அப்போ நீ என்ன பண்றனா, அந்த தலித்திய அரசியல் பேசுறவங்களாம், அம்பேத்கர் அரசியல் பேசுறவங்கலாம் வந்து கூட வச்சுக்கிட்டு நீ பயன்படுத்தின்னு விட்டுற. அந்த தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஓகே 4 சீட்டா 8 சீட்டா 6 சீட்டா அதோட போயிடலாம் அப்படின்றாங்க. இப்போ விசிகா கட்சியில் இந்த கழக குரல் எழுப்பினவங்களாம் யார்? இப்போ முதல்ல அந்த மெயின் ஸ்ட்ரீமில் வந்து எஸ்எஸ் பாலாஜி அவர்கள், ஆலு ஷானவாஸ் அவர்கள். இப்போது ஜூனியர் விகடன் என்ன எழுதியிருக்கான், விகடன் வந்து வெளியிட்டிருக்கிறது என்ன, ஃபஸ்ட்டு ஒரு கார்டு பார்த்துருப்போம், பனையூர் பாபு பற்றி ஒரு கார்டு வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவர் பெரும் படையோடு வந்து சில வார்த்தைகள் வந்து, நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவர் கீழாக வேலை செய்ய முடியல, எப்பொழுதுமே சந்தேகத்தோடு பார்க்குற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவை சொன்னதாக வெளியிட்டிருக்காங்க.
இது வந்து கட்டுக்கதை அப்படிலாம் கிடையாது. நேற்றே தலைப்புலாம் வந்துருச்சு. ரெண்டாவது எல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டாங்க, யார் யார் போக போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க. நானே இப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்கிறேனே, தெரிஞ்சுக்குங்க, பரவாயில்ல. இல்ல இப்போ வந்து ஆளும் ஷானவாஸை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு போஸ்டிங் கொடுக்கணும்? திமுகவுக்கு போறாரு நைட் ஒரு நைட்டா? இல்ல அவர் நீங்களே ஒழிக்கணும் தான் சொல்லிட்டு வர்றீங்க. அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஷானவாஸை நம்பிதான் விசிகா கிடையாது, எஸ் பாலாஜி அவர்கள் நம்பி விசிகா கிடையாது, பனீர் பாபு அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்களோ, ரவிக்குமார் அவர்களோ, வன்னியரசு அவர்களோ யாரும் நம்பி விசிகான்றது கிடையாது. இவங்க நம்பிதான் கிடையாது, அதான் திருமாவை நம்பிதான். ஆனா நீங்க வந்து ஒரு மெயின் கேரக்டர்ஸா வைக்கிறீங்க இல்லையா, இவங்கெல்லாம் எம்எல்ஏஸ், இவங்கெல்லாம் எம்பிஸ் சொல்லிட்டு, அந்த எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பதவி வாங்கி விசிகா திமுகவுக்கு வந்து விசுவாசமாகறாங்களா இல்லையா? எங்கேயாவது போயிட்டு விசிகாக்காரங்க திமுகவுக்கு வந்து முட்டு கொடுத்து பேசுறாங்க. நீ விசிகாவுக்கு முட்டு கொடுத்து பேசி விசிகாவை நீ ஆதரி, தப்பு கிடையாது. ஆனா திமுகவை வந்து ஆதரிச்சாலே பொத்தி 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 பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திமுக கூட்டணி கட்சியா? அது எப்போ? எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான். நாங்கள் திமுகவை கொன்று என்றால் வந்து நிற்போம், நாங்கள் பெரியாரு கொண்டு வந்தால் நிற்போம். நின்று என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலையே. சீட்டு அதிகமாக வாங்க முடிஞ்சுதா? கேட்ட சீட்டு கொடுத்தாங்களா? எதுவுமே பண்ணலையே. அப்போ இதெல்லாம் மையமாக இருக்கணும். இப்போது விசிகாவை சார்ந்தவங்க வந்து எங்களுக்கு அதிகமான சீட் தாங்க சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறது நியாயமா, இல்லை நம்ம 2 பேர் கேட்கறது நியாயமா? விசிகா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, எங்களுக்கு சீட்டு போதும்பா, நீங்கள்லாம் வந்து எங்களெல்லாம் சேர்த்து பேசி எங்களை முரணாக பேசி எங்களெல்லாம் பிரித்து விட்டுறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. விசிகான்ற கட்சியை வந்து இன்றைக்கு விமர்சனம் பண்ணுறதே யார்? அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எழுதுகிறாங்களே. அது ஏன் பொதுவெளியில் எழுதுறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது அதிர்ச்சியாக இருக்கும். இது நடப்பதற்கான எல்லா சந்தர்ப்ப சூழலையும் ரொம்ப சரியாக இருக்குது. இந்த கட்சியினுடைய சாதாரணமாக ஒரு 2 துணை பொதுச் செயலர், ஒரு முக்கியமாக 2-3 துணை பொதுச் செயலர் வந்து வேற கட்சிக்கு போய் சேர போகிறாங்க. அது யார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணீங்க, சேர போகிறாங்க. ரெண்டாவது, இந்த கட்சியினுடைய சில விங்குடைய செயலாளராக இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வேற கட்சிக்கு போக போகிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தோணும் திமுக தான்னு சொல்லிட்டு. திமுகலாம் கிடையாது. விசில் கிட்ட போகிற ஐடியா இருக்குது, விஜய் கிட்ட போகிற ஐடியா வந்து இருக்குது. விஜய் கட்சியில் இணைய போகிறாங்க முக்கிய நிர்வாகிகளே. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இணைய போகிறாங்க. அது யாருன்றதெல்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்குலாம் என்ன டவுட் ஆகிட்டு இருக்குன்னா வந்து, இப்போ பனீர் பாபனை பற்றி அந்த ஆர்டிகிள் வந்த உடனே வந்து சந்திரகுமார் போட்டிருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களா? நான் ஆதரிக்கிறதுல என்ன இருக்கு? அவங்க கட்சிக்குமா, அவர் வந்து கட்சியோட முக்கியமான பொறுப்புல இருக்காரு தான். ஆனா வந்து இவர் ஒரு பப்ளிக்ல போட்டிருக்காரு, இவ்வளவு பெரிய, அது கண்டிப்பா ஒரு வெடிப்பு வெடிக்கும் அப்படிங்கறது அவருக்கே தெரியும். ஆனா அவர் போட்டிருக்காருன்னா என்ன தைரியத்துல அவர் போட்டிருப்பாரு? அதை நீங்க எப்படி? உண்மை இருக்கு, அவர் போட்டிருக்காரு. உண்மை இல்லாம போட முடியும். நான் என்ன சொல்றேன், இப்ப நான் திருமா அவர்கள் வந்து இல்ல, திருமா அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவருக்கு தூக்கி வந்து போஸ்டிங் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ போறீன்னா தாராளமா நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி தானே யாரா இருந்தாலும் அப்படிதானே. எங்களை ஒழிச்சு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஷானவாஸ் சொன்னதானே போட்டிருக்காரு. திருமானை வந்து என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு போட்டிருக்காரா? இல்ல பாலாஜி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கண்டென்ட்ல அப்படிதான் புரியுது. அந்த விஷயத்தை ஷானவாஸ் எல்லாம் சொல்றாரு அப்படின்னு தான் போட்டிருக்காரு. அப்போ ஒரு கட்சியின் நிர்வாகிக்கு எதிராகவே இன்னொரு நிர்வாகி வந்து பேசுறாருன்றதை நீங்க சொல்ல வரீங்க. காங்கிரஸ்லாம் வந்து மாநில தலைவரே மதிக்க மாட்டாங்க யாரும். அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அப்போ அதை நீங்க வந்து ஒரு மதிக்காதான்னு பார்ப்பீங்களா, ஒரு உட்கட்சி ஜனநாயகம் வந்து பார்ப்பீங்களா? நீங்க ஒரு இடத்துல கேள்விகள் வந்து எழுந்தாதான் வந்து நீதி பிறக்கும். சரிங்களா? எனக்கு என்ன அப்படின்னா வந்து இப்போ அப்படியே 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 அல்லாடுறானுங்க. அப்படியே ஷானவாஸ்க்கு ஏன் கொடுக்கல, ஏன் எம்பிசி எம்எல்ஏ சீட் ஏன் தரல, என்ன பண்ணல, என்னடா இது ஒன்றும் புரியல, என்ன எதுக்கு தரணும்? அவளுக்கு மற்றவங்களாம் யாரும் உங்களுக்கு கண்களுக்கு தெரியலையா அவங்களுக்கு? அது வந்து ஒரு பிம்ப அரசியல். இங்கே வந்து ஒரு தலித்தை வந்து வளர்த்து விடுவதற்கும் நான் தலித்தை வளர்த்து விடுவதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாகுபாட்டு காணப்படுது. ஊடகங்களை நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் எத்தனையோ பட்டியல் சமூகத்தை சார்ந்த அறிவாளிகள் இருப்பாங்க, இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. உங்களோட பார்வைக்கு அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர், அரசியல் புலி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் ஸ்பேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதே நீ ஒரு நான் தலிதாக இருக்கிற, நீ ஒரு சின்ன பொண்ணாக இருந்த, ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட பார்த்து வச்சுக்கோங்க, அப்படியே உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படியே பேசி அப்படியே நீ தான் அறிவாளி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இங்கே பல பேர், நான் வந்து பல பேர் உதாரணத்தை வெளியே நான் சொல்ல முடியுங்க நான். சரிங்களா? ஒரு நான் தலித்து, ஒரு நான் தலித்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிசிலே பார்த்தீங்கன்னா சில ஃபார்வர்ட் பிசிலாம் இருக்குது. என்ன ஃபார்வர்ட் பிசினா, அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எல்லா செல்வாக்கும் இருக்கும். அதில் வந்து ஒரு பொண்ணுங்கிறாங்க, 22 வயசுல 23 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படியே பேசினாங்கன்னா மேடைகள் கொடுப்பாங்க, வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அப்படியே யார் தெரியுமா, பெரியாரின் பேச்சு தெரியுமா, அப்படியே பகுத்தறிவை போதிக்க வந்தாங்க தெரியுமா, ஐயோ பட்டியல் சமுதாய மக்களுக்கு அறிவு சொல்றாங்க தெரியுமான்னு. சின்ன பொண்ணு, கொஞ்சம் தான் தெரியும்.
ஆனா அதே வயசுல இல்ல அதை விட வயசு அதிகமா கூட வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்துல வந்து ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கேன், அவங்கள ஒரு யூடியூப்கார கூட கூட மாட்டான். ஏன்னு கேட்டா எந்த யூடியூப்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப்ல நிறைய யூடியூப்ஸ்லாம் கூப்பிடுறாங்க, அவங்களெல்லாம் குறை சொல்லல, நம்மளே யூடியூப் தானே வச்சிருக்கோம், நம்ம தப்பா பேசக்கூடாது இல்லையா. இந்த மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப்ஸ்லாம் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படியே நாங்கள் விசிகால் கூட பார்த்தா இவங்கள தான் எடுப்போம், குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம், மானங்கட்ட குவாலிட்டி. அது நீ எல்லாம் சமூக நீதி திராவிடம் நல்லா வருது என் வாயில, உண்மையாக இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விசிகால துணை பொதுச்செயலர்னா எல்லாருமே துணை பொதுச்செயலர்னா அதே உண்டான மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்றேன்னா நான் தலித் துணை பொதுச் செயலரை கூட போயிட்டு எடுப்பானுங்க விசிகாவை சார்ந்தவங்களை. இது விசிகாவுக்கு பண்ணக்கூடிய அநீதி அயோக்கியத்தனம். இது நான் ரொம்ப இதை என்ன சொல்றேன், நீங்க இந்த இந்த மீடியா ஃபீல்டில் இருந்த ஒருத்தனா இன்னைக்கு நம்ம வந்து அதை பற்றி பேசுகிற ஒருத்தனா வந்து பார்க்கும் பொழுது கேவலமான சாதி புத்தி கொண்டவர்கள் ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து பலருக்குமான வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு இவர்களெல்லாம் ஒரு காரணம். என் சேனலு, நான் மெயின் ஸ்ட்ரீமு, நான் குவாலிட்டியான யூடியூப் சேனலு, நான் வந்து இவங்கள தான் கூப்பிடுவேன், நீங்களாம் அதை யாரு கேட்குதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம், உன் விருப்பம், நீ கூப்பிட்டுக்கோ, கூப்பிட்டாங்களாம் போ. ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா விசிகான்னு சொல்லிட்டு கூப்பிடுற, ஒரு விசிகாவிலிருந்து ஒருத்தன் கூப்பிட்ற அப்படின்னா திருப்பி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இதை உங்களுடைய பார்வை பிழையாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னதான் விசிகாவை நீ வந்து பொது கட்சி எல்லாருக்குமான கட்சி நீயும் சொல்ல நானும் சொல்கிறேன், எல்லாரும் சேரட்டும், எல்லாமே ரைட்டானு திரும்ப முதலமைச்சர் சொல்லலாம், வாங்க போகலாம், அதெல்லாம் ரைட்டு ஓகே. ஆனால் ஒரு தலித் இஷ்யூவை ஒரு தலித் பேசுவதற்கும் ஒரு நான் தலித் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது யாரோ சொல்லுவாங்க சார், ஞாபகம் இல்லை, ஒரு நாள் நீங்கள் சேரியில் வந்து பறையனா வாழ்ந்து பாருங்க அப்புறம் வந்து பேசுங்க சொல்லிட்டு யாரோ சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு எனக்கு பேர் தெரியல எனக்கு யாரும் சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் எவன் அடிப்படுறானோ எவனுக்கு பாதிப்பு இருக்குதோ அவன் சத்தமாக பேசுவான். உனக்கு வந்து ஒரு செய்தி சேரியில் இந்த பிரச்சனை நடக்குது, என் காது வழியாக நான் கேட்டு சட்டமன்றத்தில் பேசுறது ஒரு செய்தி. அதே சேரியில் பிறந்த ஒருத்தர் வந்து சட்டமன்றத்தில் ஜெயிச்சுட்டு அவன் போய் பேசுறான்னா அதுதான் அவனுக்கான குரல். நீங்கள்லாம் குரல் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, திருப்பி அவங்க சாதி ரீதியாக வந்து பிரிக்கல, சாதியா திரளுங்க அப்படிலாம் நம்ம சொல்ல வரல, அது நம்ம நோக்கம் கிடையாது. ஆனால் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். நீ தான் அண்ணா 6 சீட்டு வாங்கினார்ல, போனோம் 6 சீட்டு வாங்கி 2 நாள் தடுத்து கொடுக்கும்போது எனக்கெல்லாம் அது இப்போ பிடிக்கவே இல்லை. இப்போ உனக்குடாப்பான்னு கேட்பானுங்க என் கட்சின்னு சொல்கிறாங்க, எப்படின்னாலும் சொல்லணும் போ. ஏன்னா விசிகாவே நான் எனக்குமான கட்சியாக தானே பார்க்குறேன், அப்படி விட்டு போக முடியாது இல்லையா. அப்போ இவங்க இப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து பெரிய ஒரு கேள்வியாச்சு. ஆனா இந்த முறை பரவாயில்ல, 8 சீட்டு வாங்கி 7மே தலித்துகள் தான் கொடுத்தாரு. பொது தொகுதியில வந்து ஒரு தலித் இங்க திருப்பூர்ல தலித்துகளுக்கு கொடுத்தனாலதான் இங்க இவ்வளவு தூரம் பிரச்சனைகளே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப தேசிய பிரச்சனை என்னன்னா ஷானவாசிக்கு சீட்டு கொடுக்கல. ரெண்டாவது நள்ளிரவுல அறிவிக்கிறாரு, என்ன சொல்றாங்க, என்ன எழுதி வச்சுக்கிறாங்க எல்லாம் இன்னைக்கு இதே ஜூனியர் என்ன எழுதி வச்சிருக்காங்க, ஷானவாஸ் திமுகவுக்கு போக போறாராம், திமுக போக்குறதுக்கு ஷானவாஸ் திமுக கூப்பிட்டுக்கு போதான், அந்த நிலையில வந்து அதை தடுக்கிறதுக்காக இவர் பொறுப்பு கொடுத்தாருன்றாங்க. அப்ப இவங்க எழுதுறது இவர் கொடுக்கறது எல்லாமே உண்மை தானே ஆகுது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஷானவாஸ் அவர்களுக்கு 1 மணிக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டிய அவசியம், அப்படிப்பட்ட பேரிடர் காலம், அப்படி ஒரு எமர்ஜென்சி பீரியட் டக்குன்னு நைட்ல எதனா வந்துச்சான்னு தெரியல. ஆனா நீங்க பாருங்க, அதை விட ஸ்பெஷல் ஒண்ணுக்குது. அவர் இது வரைக்கும் போய் திரும்ப நேரில் பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லல. அவர் வந்து இந்த என்னது அவருடைய ஃபேஸ்புக் வலைத்தள தலைவருக்கு நன்றி அப்படி சொல்லி விசிகாவின் தலைவர் திரும்ப அவருக்கு நன்றி சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு இருந்த ஒரு கட்சி, யாருக்காக ஒரு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு பைபாஸ்ல வந்து பதவி வாங்கிக்கின்னு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துக்கின்னு மீடியா மெடிசல் உட்காந்துக்கிட்டு இந்த கட்சியினுடைய அரசியல் எப்படி மாத்திட்டாங்கன்னா வந்து திமுகவை தற்காக்குன்ற ஒரு கட்சி விசிகான்ற அளவுக்கு மாத்திட்டாங்க. எனக்கு இதை சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. எங்க பார்த்தாலும் திமுக அப்படி கேள்வி கேட்டால் போதும் குடுகுடுன்னு வந்து மேலே வந்து அப்படியே சர்ன்னு வந்து ஏறி வருது, அப்படியே பாதுகாப்பாருனா வந்து நின்றுவாங்க. அப்போ திமுக பார்க்குது, ஓ இதுதான் விசிகா போல, நம்மளை வந்து எவனும் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் நான், ரொம்ப அயோக்கியத்தனமான மீம்ஸாக இருந்துச்சு. ஆனால் அதை விசிகா அந்த பல பேர் ஷேர் பண்ணாங்க. எனக்கு அதை பார்க்கும்பொழுது ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. என்னன்னா, அதாவது அவன் திரும்ப சொல்கிறாராம், நான் இருக்கிற வரைக்கும் நீ வந்து தொட முடியாது, இவங்களை யாரை திமுக ஸ்டாலின் தொட முடியாது சொல்லிட்டு அண்ணன் திரும்ப சொல்வது போல. இதை பார்க்கக்கூடியவர்களுடைய மனநிலை என்ன அர்த்தம்? அப்ப திமுகவை வந்து அண்ணன் திரும்ப வந்து முன்னாடி இருந்து காப்பாத்துறாரா? அதை பல விசிகா சார்ந்தவங்க வந்து ஷேர் பண்ணாங்க பாருங்க, அதை அப்படியே பயங்கரமா கொண்டாடினாங்க. பாத்தீங்களா, எங்க தலைவர் தான் இங்க காப்பாடு. அவன் வந்து என்னவா போட்டு வச்சிருக்கான், அவன் இவனெல்லாம் காத்து நிக்க ஒரு ஆளா போட்டு வச்சிருக்கான். அருவருப்பானது அது. ஏன் அதை சொல்றது? இவரு போய் உட்காந்து சொல்ற ஸ்டாலின் சொல்றது, நீ நான் இருக்கிற வரைக்கும் விசிகா உங்களால தொட முடியாரா? ஏய் சங்கியே, ஏ சனாதனமே, நான் இருக்கிற வரைக்கும் நீ திரும்ப கை போட மீம்ஸை போட மாட்டேன்.
இப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை பல ரூபங்கள் உருவாகி இதுதான்டா தாழ்வு மனப்பான்மை, இதுதான்டா அடிமைத்தனம் தெரியாம பல பேர் இருக்கிறாங்க. நம்முடைய சகோதரர்களே பல பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது அம்பேத்கர் வந்து சொன்னார், ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை உணர்த்து அவனே கிளர்ந்து எழுந்து புரட்சி செய்வான். இங்க அந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை வந்து புரியாமே வந்து முட்டு கொடுக்குறாங்க இங்க பல பேர் வந்து. அப்படியே திமுக, திராவிடம், சனாதனம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டு முட்டு முட்டு முட்டுன்னு திமுக காரங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த முட்டு இவங்க வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய அறியாமைன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அதை ஷானவாஸ் போடுறவங்க என்ன பண்றாங்க, சூப்பரா காய் நகர்த்தி நல்ல ஒரு அரசியல் பண்ணி, என்ன அரசியல் அவங்களுக்கான அரசியல் பண்ணி இப்ப பாத்தீங்களா நீங்க, ஷானவாஸுக்கு எப்போ சீட்டு தரல, முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் நடந்து முந்தி இன்னைக்கு எக்ஸிட் போல் வெளியிட்டு போறாங்க, இன்னும் 4ஆம் தேதி ரிசல்ட் வர போகுது. ஆனா இன்னும் கூட வந்து ஷானவாஸுடைய பேர் வருதுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஊடகங்கள்ல வந்து அவரோட தாக்கம் இருக்குன்னு நீங்க பாருங்க. நீங்க இதே ஒரு தாக்கம் ஒரு தலித்துக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. 2 நாள் பேசுவாங்க, 3ஆம் நாள் போலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. வா இவர் துணை பொதுச் செயலாளர். இப்ப இந்த காலில் ட்வீட் பத்தி போட்ட அண்ணன் நீலச்சந்திரகுமார் மாநில அமைப்பு செயலாளர். 2த்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 பேருமே உயர்நிலைக்குள்ள உட்காரக்கூடிய ஒரு ஈசிகாவுடைய அதிகாரமிக்கவர்கள் தான். ஆனா இப்ப இவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு வந்து 10ஓட 11 வந்து காற்றில் தீவிடும். ஏன்னு கேட்டா அவரு ஷானவாஸ், அவரு புரியுதுங்களா? அப்ப இந்த மைண்ட் செட் வந்து முதல்ல கலையணும். அது எங்கன்னா கலையணும்னா முதல் விசிகாக்குள்ள வந்து கலையணும். இப்போ எப்படியோ நான் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பா பல பேர் வெளியே போதும். எனக்கே தெரியும் நான் என் பேர் சொல்றது. இதை விட பியூட்டிஃபுல்லான விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சரிங்களா? இது வந்து உனக்கு தெரியுமா, நடந்துச்சா அப்படிலாம் சொல்லுவாங்க. என் காதுகளுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் வந்து சொன்னது, ஒரு புகழ்பெற்ற ஒரு சினிமா துறையை சார்ந்தவரிடம் விசிகாவிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதியில் நீங்க வந்து நில்லுங்க அப்படின்றத விசிகாவினுடைய வலிமை மிக்கவர்கள் போயிட்டு அவர்கிட்ட ரொம்ப கேட்டாங்க. ஆனா அவர் மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் நம்பவே இல்லை. முதல்ல ஒரு 2-3 பேர் சொல்லிட்டாங்க ஆமாப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா இவருக்கு சில விஷயங்கள் இங்கே நடக்கிறதெல்லாம் பிடிக்கல, எதனா ஒரு மாற்று பண்ணலாம்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, திமுக வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய விசிகாவிலே தான் திமுகவுக்கு நல்லது. நாளைக்கு அவங்களே உங்களும் சேர்த்துட்டாங்கன்னா நீ உங்களுக்கு லாஸ் தானே. அது அந்த லாஸை திமுக பண்ணாது. ஆனா ஷானவாஸ் போன்றவர்களை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. அது நம்மளுக்கு புரியுது. இப்போ இது எல்லா சூழ்ச்சிகளுக்கும் மிக முக்கியமான காரணம் திமுக. ஏன் திமுக உங்களுக்கு நோண்டலாம் உங்களுக்கு வேலையே இல்லையான்னு கேட்டால், திமுகவினுடைய பல சூழ்ச்சிகள் இது ஒரு சூழ்ச்சி. ஒரே சாதிக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பேர் கட்சி வச்சுருந்தா அவங்க 2 பேர் சண்டை போட வச்சு வேலை பார்ப்பாங்க இல்லையா? அதே சாதிக்குள்ள இருக்கக்கூடிய தன் கட்சிக்குள்ள ஒருத்தர் வந்து பேச வைப்பாங்க. ஆனால் திருமாவை கவுண்டர் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், ஆர்எஸ்ஆவை பேச வைப்பாங்க. ராமதாஸ் அவர்கள் கவுண்டர் கொடுக்கணும்னா துரைமுருகனை பேச வைப்பாங்க. இதுதான் வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த எங்கள் அரசியல் சாணக்கியர் கருணாநிதினு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ ஆலூர் ஷானவாஸ் வந்து விசிகா விட்டு கண்டிப்பாக வெளியில் போயிடுவார். அப்போ வெளியே போயிடுவார் தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் போக மாட்டார்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டார்ல. இதுக்கு மேலே அவர் இருந்து என்ன பண்ண போறாரு? இல்லை, கொஞ்சம் மௌனமாக கொஞ்சம் வெளியே இருப்பார். அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு எம்பி எலெக்ஷனில் போய் திமுக சீட்டு கேட்க மாட்டார். தெரியல அது என்னன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் முடிவு எடுக்கணும், நம்மளுக்கு தெரியாது. 2வது விகடன் போன்றவங்க எழுதுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்ல, அவங்க வந்து குவாலிட்டி மெயின்டைன் கூட ஒரு பத்திரிகை. சும்மா வாய்ப்பு வந்தாலும் அச்சு விட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. இவருக்கு மட்டும் கிடையாது, யூடியூப்பில் பேசக்கூடிய பல பேர் விசிகாலேருந்து போகிறாங்க. விசிகாலேருந்து போகிறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக திமுக நினைக்காதீங்க, டிவிகேக்கு போகிறாங்க. விஜயுடைய தாக்கம் பெருசாக இருக்குது. பல பட்டியல் சமூக இளைஞர்கள் விஜயோட போயிட்டாங்க அப்படின்றத இப்போ நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பாருங்க. அதுக்கு காரணன்றது உங்களுக்கு என்னன்னே தெரியும். நான் திருப்பி சொன்னேன் இல்லையா, சேரிக்குள்ள பாஜக, ஆர்எஸ்எஸ், சனாதனம், விஜய், விசில், சீமானன் எல்லாரும் வந்தாங்கன்னா ஏன் வந்தாங்க? ஏதோ ஒரு வகையில் அவங்க நம்பிக்கைக்கூடிய கட்சிக்கு நம்பிக்கைமை ஏற்படுது. அதை ஈர்க்கக்கூடிய மற்றவங்களும் அவங்க இருக்கிறாங்க, அதனால போகிறாங்க. அதனால வந்து விஜய் அவர்களுடைய இயக்கத்துக்கும் விஜயுடைய கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து போகிறாங்க தான். அதை இல்லைலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக போகிறாங்க. இப்ப இவர் வந்து வெளியேறதெல்லாம் உறுதிதான். பன்னீர் பாபன் வெளியேறதெல்லாம் உறுதி. இல்ல, ஆலூர் ஷானவாஸ் வெளியில போறதுக்கு காரணம் ஓகே திமுகவா இருக்கட்டும். ஆனா பன்னீர் பாபு அவங்க வெளியில போக காரணம் என்னவா இருக்கும்? அவருக்கு என்ன மனக்கசப்பு? அவர் தான் சொல்றாரு, என் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நபரா இருக்காங்க, என் மீது சந்தேக பார்வையா கொண்டவங்களா இருக்காங்க, நான் இருக்க முடியாது. ஸ்பீட் பாக்ஸ்லாம் பல கொடுத்து வேலைக்கு ஆகணும்னா பல பொருளாதார உதவி நிறைய பண்ணியிருக்காரு அவரு. அவர் வந்து நிறைய இந்த வெளிச்சம்ல கூட வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான். அதனால அதெல்லாம் பண்ணியிருக்காங்க தானே. ஒரு 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 கசப்புணர்வு தானேம்மா. நம்ம இவ்வளோ பண்ணுறோம், நமக்கு எதுவுமே தர மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கசப்புணர்வு தானே.
இப்போ பல தலித்தை சார்ந்த பல பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து சம்பாதிச்சுட்டு இங்கே பல கட்டுமான வேலைகள் செஞ்சுட்டு பல கான்ட்ராக்ட்லாம் எடுத்து விசிகாலே சில பேர் நல்ல செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இவர் பணம் தரது கட்சிக்கு வந்து உதவி செய்யறதுலாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களாம் சீட்டு தராமல் திருப்பி பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது. என்னடா இது நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்பிய அரசியலும் இங்கே நடக்க மாட்டுது, நமக்கும் எதுவும் நடக்க மாட்டுது. அப்போ இங்கேருந்து என்ன பிரயோஜனம், கிளம்பலாம். கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் விசிகாவில் வந்து மற்றவர்கள் வேணா இந்த வெளிச்சம் பெற்றவர்கள் வேணா சுயநலவாதிகளாக இருக்கலாம். உண்மையாகவே ஒழிக்கக்கூடிய வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே நோக்கம்தான், இங்கே நம்ம நினச்ச அரசியல் நடைபெறல, அந்த அரசியலுக்கான பெரிய கேள்வி வந்துடுச்சு, இந்த கட்சி இனிமேல் யாருக்கான கட்சியாக மாறப்போகுது, இது தலித்துகளுக்கான கட்சி கிடையாதா, இது பைபாஸ் ரூட்டியாக வரக்கூடியலையே அவங்களுக்கான கட்சியாக மாறிடுமோன்ற ஒரு வெறுப்புணர்வில் வெளியே போகிறாங்க தான். அதனால் வந்து அதுதான் சொல்கிறேன் நான். சரி, சிலதெல்லாம் வந்து சொல்ல வேணாம், நடக்கும்போது பார்த்துக்கலான்றதை அவர் சொல்கிறேன் நான். இப்போதைக்கு இது நடந்திருக்கு. விசிகா மீது நம்ம வைக்கக்கூடியது அக்கறை தான், அக்கறையான விமர்சனம் தான். அவதூறு பருவங்களாம் சும்மா விட்டுறானுங்க, விமர்சனம் பண்ணுறவங்க கேள்வியாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். விசிகான்ற கட்சி வந்து நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் நம்ம.